அஜித் 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 இன்னைக்கு ஒரு நாள் இந்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டாக் ஆஃப் தி டவுன், எங்கே போனாலும் அஜித்குமார் 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 அப்படிங்கிற அந்த ஒரு பெயருக்கு சொந்தக்காரர், அந்த ஒரு மிகப்பெரிய மாஸ் வேல்யூ உள்ள ஒரு நடிகர் பத்மபூஷன். இப்படி பலதரப்பட்ட ரோல்களை அவர் வச்சுருக்க அஜித்குமார் கடந்து வந்த பாதை எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், நம்ம புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் அதில் இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அஜித் ஆரம்பத்தில் இருந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் அப்படிங்கிறது தெரியும். அவங்க வீட்டில் 3 பேருங்கிறது தெரியும். அப்பா வந்து மலையாளி இந்த சென்ஸ் பாலக்காட்டு தமிழியன், அம்மா பெங்காலிங்கிறது தெரியும். அவர் வந்து ஒரு 9th முடிச்சுட்டு 10th ட்ராப் அவுட்டு, ஸ்கூல் படிக்கலை, மெக்கானிக்காக போய் சித்தாந்திரிப்பேட்டையில் போய் மெக்கானிக்காக இருக்கார். அங்கே ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிவிட்டு கார் ரேஸில் இன்ட்ரெஸ்ட் வருது. கார் ரேஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த கார் ரேஸுக்கு ஃபண்டு வேணும். ஸோ அந்த ஃபண்டு வேணும் அப்படின்றதுக்காக அடுத்த ஒன்றா ட்ரை பண்ணுறாரு. இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, அஜித்குமாரும் எஸ்பிபி சரணும் கிளாஸ்மேட்ஸ், பள்ளிக்கூட நண்பர்கள். ஸோ இந்த பள்ளிக்கூட நண்பர்களுடைய நட்பு எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். அதாவது இவர் மெக்கானிக்காக ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டுருக்காரு, இவங்க பள்ளிக்கூட நண்பர்கள்ன்ற ஒரே காரணத்துக்காக எஸ்பிபி சரணும் இவருமே வந்து நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது அப்போ எஸ்பிபி சார் வந்து ஃபஸ்ட்டு அஜித் சாரை பார்க்குறாரு. தம்பி நீ நல்லா இருக்கே, ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இடையில வந்து இவருமே வந்து பணத்துக்காக மாடலிங் பண்ணலாம், ஆள் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்காரு அப்படின்னு மாடலிங் பண்ணுறாரு. நீங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பேரகான் செருப்பு விளம்பரம், அப்புறம் அப்போவே ஷார்ட் ஃபிலிம்னு ஒரு பைக் ரேஸ் விளம்பரம், அப்புறம் சின்ன சின்ன ரோல், அன்கிரெடிட்டட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுரேஷோடைய ஒரு படங்கள்லாம் வந்திருப்பார். அவ்வளோதான், அது பெருசாலாம் எங்கேயுமே வந்து கிரெடிட்டட் ரோலுக்குள்ளே வராது. அப்படி சில விஷயங்கள் பண்ணவர் தான் அஜித்குமார். அப்புறம் அப்படியே பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பிரேம புஸ்தகம் அப்படின்னு தெலுங்கில் படம், தமிழில் கூட அந்த படம் வந்தது. அந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி சார் மூலமாக உள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பில் வந்து அங்கே பண்ணுறாரு. உடனே அதுக்கப்புறம் தமிழில் ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை நீங்கள் பாருங்கள், பிரேம புஸ்தகம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வா சார்கிட்ட சொன்னோன்னே அமராவதி படத்துக்கு ஓகே பண்ணுறாங்க. அமராவதி படத்துக்கு அஜித்குமார் நடிக்கிறாரு. அந்த படம் ஆவரேஜ் தான், ஹிட்டெல்லாம் கிடையாது, பாடல்கள்லாம் ஹிட்டு. இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த படத்தில் அஜித்குமாருக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்தவர் நம்மளுடைய சியான் விக்ரம். இதை சொன்னோம்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி இருந்த சியான் விக்ரம் இப்போ எந்த ரேஞ்சில் இருக்காருங்கிறத பற்றி யோசிச்சு பாருங்கள். இவங்க 2 பேருமே ஒரு இடத்துல ஒன்றா உல்லாசங்கிற இடத்துல ஒரு படம் பண்ணாங்க, அதை அடுத்து வருவோம். இப்படி இவரோட கரியரை இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் எல்லாத்துக்குமே அடிப்படையாக ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பைக் ரேஸு, கார் ரேஸில் நம்ம வந்து ஜெயிக்கணும், அந்த ரேசர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்முக்காகத்தான் அவர் உள்ளே வர்றார். நடிக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளே வரல. ஸோ இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்க கற்றுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போது பவித்ரா படத்தில் ஒரு ரேஸ் ட்ராக்கில் வந்து கார் ரேஸ் சீனில் வந்து அவர் வந்து அந்த பேனரை கிழிச்சிட்டு உள்ளே போகணும். அப்படி கிழிச்சிட்டு உள்ளே போகும்போது அவர் முதுகு கிழிஞ்சிருச்சு. கிழிஞ்ச முதுகு தைக்கிறதுக்கு வந்து ஒரு 6 மாதம், அப்புறம் பெட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகிப்போச்சு. படம் பெருசாலாம் அதுக்கடுத்து கமிட்டே ஆகவே இல்லை, கொஞ்சம் அப்படி இப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் விஜய் கூட ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறாரு. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வந்துட்டு போவார். விஜய் அஜித் சேர்ந்து நடித்த ஒரே படம் ராஜாவின் பார்வையில். ஸோ இந்த படத்துலையுமே வந்து அஜித்துக்கு பெருசான ஒரு ரோலுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்து அஜித்துமே இறந்துருவார். இப்படி சின்ன சின்ன ரோலாக பண்ணிக்கிட்டு இருந்த அஜித்துக்கு ஏதாவது ஒரு வெற்றி வந்துடாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது ஆசை படம் கை தூக்குது. ஆசை வந்து ஒரு வெற்றி கொடுக்குது, வேறு லெவல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அது வசந்த் சாருடைய படம் மெட்ராஸ் டாக்கீஸ் அப்படின்னதுக்கப்புறம் அந்த படம் ஒரு வெற்றி. அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் அவருக்கு அதுக்கப்புறம் காதல் கோட்டை வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. இடையில அங்கங்கன்னு 2-3 படங்கள்லாம் பண்ணுறாரு. இந்த இதுக்கு முன்னாடியே வான்மதினு ஒரு படம் பண்ணுறாரு, அப்புறம் இன்னும் 2 படம்லாம் பண்ணுறாரு. பெருசாலாம் இது இல்லை, தொடர்னு ஒரு படம் பண்ணுறாரு, அதுவும் பெருசு. இந்த காதல் கோட்டை ஹிட் ஆச்சுல, அஜித் தேவயானி பேர் அப்படின்றதுக்கப்புறம் அஜித் தேவயானின்னு தான் நிறைய படத்துலேயே ஒரு ட்ராவல் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னா அஜித் அப்படிங்கிற பேருக்கு வந்து பெருசாலாம் யாருமே வந்து செட் ஆகாமல் இருப்பாங்க. பட் அஜித் தேவயானினா படம் ஹிட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாமே மாறிச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போதே ரொம்ப போல்டாக, எனக்கு ஆக்ஷன் பேக்கோட காட்சிகள் எதுவுமே வரமாட்டேங்குது, எனக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேணும் அப்படின்லாம் அவர் எதிர்பார்க்க ஆரம்பித்தார். அது பெருசாலாம் எதுவுமே இல்லை. அப்போ தான் அவருக்கு அறிமுகமாகுது எஸ்எஸ் சக்கரவர்த்தியோடைய நிக்காட்ஸ். அவங்க பேனரில் ராசி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறாங்க. அப்போ தான் நடிகை ரம்பா வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட் 2-3 படங்கள் பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்போது அஜித் ரம்பான் நடிக்கும் ராசி அப்படிங்கிற அந்த ஒரு படத்தில் வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அந்த இதில் ஆரம்பிக்கும்போது அங்கே அந்த படம் ஃப்ளாப்பு. ஆக்சுவலாக அந்த படத்தில் தான் ஆக்ஷன் ஹீரோவாக அஜித் அவதாரம் எடுக்கிறாரு. ஸோ ஆக்ஷன் ஹீரோ அவதாரம் எடுத்தாலும் பெருசாலாம் ஜொலிக்கவே இல்லை. அவருக்கு அப்படியேவும் பெருசாக அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கும். படங்கள் வழக்கம் போல் வந்து ஒரு பக்கம் லவ், இன்னொரு பக்கம் ஆக்ஷன்னு சொல்லிட்டு அவர் மாறி மாறி பண்ணாலுமே படம் பெருசாலாம் அவர் கை கொடுக்கல. காதல் மன்னன்ற ஒரு படம் அப்படியே வந்து ஒரு ஹிட்டு கொடுக்குது. காதல் மன்னன் படத்தில் ஒரு ஹிட்டு, அப்படியே அடுத்தடுத்து வந்து வரிசையாக உன்னை தேடி ஒரு பக்கம் ஹிட்டு, சுந்தர்சியோட உன்னை தேடி படம் ஒரு ஹிட்டு கொடுக்குது. இடையில் அவர் வழக்கம் போல் வந்து சின்ன சின்ன ரோல், பகைவன், இன்னும் அப்புறம் நீ வருவாய் என இந்த மாதிரியான படங்களையெல்லாம் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி அவர் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே அவருக்கு வந்து அமர்கலம் அப்படிங்கிற ஒரு படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குது. அமர்கலத்துக்கு முன்னாடி இந்த படம் தீனா அப்படிங்கிற ஒரு படம் வந்து அவரை ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுது. இந்த தீனா படத்தில் தான் இவர் வந்து ஆக்ஷன் அவதாரம் எடுக்கிறாரு. அவர் லுக்கு, கெட்டப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றுறாரு. ஆனாலும் அந்த படத்தில் வந்து சுரேஷ் கோபி ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பார். பட் அஜித் அந்த படத்துலேருந்து கொஞ்சம் மாற ஆரம்பிக்கிறாரு. அமர்கலம் இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுது. ஸோ அமர்கலம்க்கு அப்புறம் தான் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு படத்தில் யார் இந்த அஜித் அப்படிங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வருது. இப்படி அவர் கடந்து போன பாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தெரிய வந்தாலும் அதற்கப்புறம் அவர் வரிசையாக ரெட்டுன்னு வரிசையாக ஃப்ளாப்பு. ரெண்டாவது ஓவர் வாயி. அந்த ஓவர் வாயி என்ன ஆகுது அப்படின்னா ஆஞ்சநேயா படத்தில் அவர் பெருசாக சறுக்கி விடுது. இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் அஜித் மாதிரியான ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னா அப்படியே கடை காலி விட்டு போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஆஞ்சநேயருக்கு அப்புறம் 3-4 வருடங்கள் அவர் பெருசெல்லாம் பண்ணவே இல்லை. இடையில இருந்த ஜனா, மகான்னு ஒரு படங்கள்லாம், ஜனாங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு, மகான்னு ஒரு படம்லாம் வெளியே வரவே கிடையாது. நிறைய எண்ணெய் தாலாட்டா வருவாளன்னு ஒரு படம், அதுவுமே வெளியே வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் வந்து அவர் இதாகிட்டார். அப்புறம் வந்து ரேஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவர் ஓப்பனாகவே சொன்னார், எனக்கு ரேஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யாராவது ஸ்பான்சர் இருந்தால் கொடுங்க, எனக்கு பல கோடி ரூபாய் அதுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் வேணும், எனக்கு ஸ்பான்சருக்கு பணம் இல்லை, ஸோ எனக்கு ஸ்பான்சர் வேணும் அப்படின்னு அப்போவும் அஜித் ரேஸில் தான் கட்டி பிடிச்சிட்டு இருந்தார். ஒரு பக்கம் என்னென்னா அந்த ரேஸ் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக முடியல. ஸோ இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் ஆல்ரெடி வந்து அவர் பேசினது என்னென்னா, ஃபஸ்ட்டு பேசும்போது அவருடைய தமிழ் ஆக்சென்ட் ஒரு மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி வந்து அவருடைய தமிழ் ஆக்சென்ட் ஒரு மாதிரியாக இருந்தால் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தார். என்ன சீன் போடுறியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பேசாமல் இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு பேசாமல் இருந்தால் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வர ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாத்தையும் கடந்து ஃபைனலாக ஒரு அரசியல் மேடையில் நின்று அந்த அரசியல் மேடையில் வற்புறுத்தி என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத அஜித்குமார் அவர்கள் அந்த மேடையில் நின்று பேசும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுந்து கை தட்டி ஆரவாரம் பண்ணி எல்லாருமே இவ்வளோ தைரியமாக ஒருத்தவரால் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசினார் பார்த்தீங்களா. அந்த இடத்துல தாங்க அஜித்தோட கரியர் பீக்கேவும். அது வரைக்கும் அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு நடிகருக்கு பெரிய ரசிகர் பட்டாளம் இல்லை. விஜய்ங்கிற நடிகரை பிடிக்காத ரசிகர்கள் தான் அதிகமாக அதில் இருந்தாங்க. இதில் ஜெயிச்சார். அதற்கப்புறம் அவருக்கு வந்தது எல்லாமே ஓரளவுக்கு ஏறுமுகமாக தான் இருந்தது. முதல் படம் பில்லா, விஷ்ணுவர்தன். ஸோ பில்லா வந்து செம ஸ்டைலிஷான ஆக்டர் அப்படி மாறினார். படம் வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. அதற்கப்புறம் வந்து ஆழ்வாரதன் வரிசையாக ஃப்ளாப் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் அவர் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப தெளிவாகிருச்சு. ஏகன் ஒரு படம் பண்ணார், அப்புறம் கிரீடம்னு ஒரு படம் பண்ணார். அஜித் செம்ம ஸ்டைலிஷாக மாறினார், செம்ம குட் லுக்கிங்காக இருந்தார். ஸோ அதுக்கடுத்து அவர் கமிட் ஆகிற ஒவ்வொரு படங்களுமே வந்து ஒரு வேரியேஷன்ஸில் கொடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஃபைனலாக அவர் வந்து இது ஒரே மாதிரி நடிக்கிறோம், அந்த டெம்ப்ளேட் இருக்கும், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு அவதாரம் எடுத்த படம் தான். ஏன்னா அவர் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாலும் ஒரு 5 படம் ஃப்ளாப் போகும். அது எப்போவுமே அஜித்துக்கு உண்டான விஷயம் தான். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஃபைனலாக வந்து வெங்கட் பிரபு கூட மங்காத்தான்னு ஒரு படம் பண்ணுறாரு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அஜித் அதில் ஒரு வில்லனாக நடித்து அந்த ரோலு எல்லாத்தையும் மாற்றி ஆக்சுவலாக இப்போ சொல்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அதை உடைச்சி அந்த படமே வேறு லெவலில் இருக்கும். சூப்பர் டூப்பர் ஹிட் மங்காத்தா. அது இன்னும் ஒரு 5-6 படத்துக்கு தோல்வி கொடுத்தாலுமே அது வெற்றின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் இவர் வந்து அஜித் வளர்ந்தார். இன்றைக்கி விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு படம் பெரிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை அப்படின்னாலுமே, நிறைய வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருந்தாலுமே கூட அஜித்தோடைய பெயர் நின்றும் பேசும் அப்படின்னா அதற்கு காரணம் அவர் படத்தில் கிடைத்த அந்த வெற்றியையும் தாண்டி
அவர் பின்னாடி ஏதோ ஒரு சம்பவம் அவரை வந்து இன்னமும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அடிப்படை உண்மை. இப்போ கூட பாருங்கள், இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹைப் வந்ததுக்கு முன்னாடியே வந்து அவருடைய டீம் ரேஸில் வந்து பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருச்சு. அதே மாதிரி பத்மபூஷன் அவார்டு கிடச்சிருக்கு. அதே மாதிரி அவர் ஒரு டைலாக் சொன்னார், அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னா நீங்கள் எப்போ வாழ்வீங்கன்னு ஒரு டைலாக்கு. இது போதுமானது. இதுவே இந்த படத்தை வந்து நல்லா இல்லை அப்படின்னு நமக்கே தோணாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, 2 வருஷம் கழிச்சு பண்ணியிருக்காங்க, அதுக்காகவாது அந்த படத்தை போய் பார்க்கும்பா, நல்லாலே நெகட்டிவாலாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு தோண வைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அஜித்துடைய இந்த வளர்ச்சி எல்லாமே இருக்குது. இவருடைய வளர்ச்சி அதிகபட்சம் வெளியில் அந்த ரேஸ் 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 அதனால மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணார். இன்றைக்கி அதை சாதிச்சிருக்காரு. ஸோ ஒரு நடிகராக அஜித் ஜெயிச்சிருக்காரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட, ஒரு ரேசராக அஜித் ஜெயிச்சிருக்காருன்னா ஆமாம், கண்டிப்பாக அஜித் ஜெயிச்சிருக்காரு. அவர் நினச்சது சாதிச்சிட்டார். ஆனால் விடாமுயற்சிங்கிற இந்த டைட்டில் வந்து அவருடைய படத்துக்கு போடுறாங்களோ இல்லையோ, விடாமுயற்சிங்கிற டைட்டில் ரேசர், பைக் ரேசர், கார் ரேசர் அஜித்துக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த தேடல் வந்து இன்றைக்கி நேற்று கிடையாது. கிட்டத்தட்ட 25 வருட தேடல், 25 வருட தேடலுக்கு அப்புறம் தான் அவருக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ அஜித்தை எல்லாரும் கொண்டாடுவதற்கு மிக முக்கியமான காரணம் அஜித் அப்படிங்கிற நடிகரையும் தாண்டி அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரேசர், அதையும் தாண்டி அவருக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதர். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.